இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வேளனையில் ஒரு 62 வயசு இருக்கக்கூடிய ஐயா ஒருத்தர் இன்றைக்கு கைது செய்திருக்காங்க. என்ன பிரச்சனை பார்க்க போனா, அந்த 62 வயசு போன ஐயா ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு. ஒரு 10 வயது இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சிறுமி ஒருத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்கண்டா, அந்த ஐயாட கடைக்கு பழமையா சாமான் வாங்க போறவங்களாம், ஏதாவது பொருள்கள் வீட்டுக்கு தேவையான கொச்சிக்காய் தூள் அப்படி இப்படி ஏதாவது தேவைண்டா வந்து வீட்டில் உள்ள அம்மா வந்து சாமான் வாங்க அனுப்புவாங்களாம். அதே மாதிரிக்கு ஜூஸ் வாங்குறதுக்கு தெரியும் தானே, குடிக்கிறதுக்கு ஜூஸ் வாங்க அந்த கடைக்கு போயிருக்காங்க. இன்னும் 2-3 பொருளை வாங்க. அப்போ அந்த கடையில் இருந்த ஐயா என்ன செஞ்சிருக்கேன்டா, இந்த சின்ன புள்ள, இந்த சிறுமி ஒரு சிறுமியண்டும் பார்க்காம கடை உள்ளுக்கே கூப்பிட்டு, வா தங்கச்சி, வா புள்ள, இந்த உனக்கு என்ன தேவை பொருள் அதை எடு அப்படின்ற மாதிரி உள்ளுக்கு கூப்பிட்டுருக்கேன். அந்த தங்கச்சியும் அந்த சிறுமியும் உள்ள போய் பொருளெல்லாம் எடுக்கும்போது அந்த சிறுமியிடம் நடந்து கொள்ளவே கூடாது, அதுபோல சிந்திக்கவே கூடாது, அதுபோல நினைப்பே வரக்கூடாது, குழந்தைகளை பார்த்தா அந்த எண்ணமே வரக்கூடாது. ஆனா ஒரு மோசமான ஒரு கேடுகட்ட எண்ணம் அந்த ஐயாவுக்கு வந்திருக்கு. அந்த ஐயா என்ன செஞ்சிருக்கேன்டா, அந்த சிறுமியிடம் நடந்து கொள்ளவே கூடாத அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டு, அதை நான் இன்னும் தெளிவா சொல்ல முடியாது, கட்டி பிடிச்செல்லாம் சில மோசமான விஷயங்களை எல்லாம் செஞ்சுட்டேரா. அப்ப அந்த சிறுமி கத்திக்கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. வீட்டோடி வந்து அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா என்னைய இது போல அந்த ஐயா வந்து இது போல எல்லாம் செஞ்சேர், இது போல எல்லாம் நடந்து கொண்டேன்ற மாதிரி சொல்லி கவலைப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த தாய்க்காரிக்கு மிகவும் கோபம், ஆத்திரம் வந்து உடனே அங்க போய் சண்டைக்கு எதுவும் போகல. ஏனென்றா பயம், என்ன செய்யறது ஏது செய்யறது என்று தெரியாம கொஞ்சம் முக்கியமான ஆக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. அதன் பிற்பாடு இது எங்க நடந்திருக்குண்டா, யாழ்ப்பாணத்துல வேளனை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல அங்க இருக்கக்கூடிய காவல் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்துல போய் ஒரு புகார் ஒன்றை கொடுத்துருக்காங்க. அதன் பிற்பாடு போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்கண்டா, அந்த நபரை கைது செய்திருக்காங்க. உண்மையாகவே இந்த சம்பவத்தை கேட்கும்போது யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கவலையா இருக்கு. இது போல சிந்திக்க முடியுமா? இது போல ஒரு சின்ன பிள்ளைகளை பார்த்தா இது போல தோணுமா? ஆனா நான் சொல்றது ஒரு சம்பவம், இது போல பல சம்பவங்கள் இலங்கை நாட்டுல ஒவ்வொரு இடங்கள்லையும் நடந்து கொண்டே இருக்குது. அப்ப இது போல செய்யறவங்களை வந்து கைது செய்யறது மட்டுமில்லாம ஏன் இது போல சிந்தனைகள் வருது? இவங்க உண்மையாகவே சாதாரண மனநிலையோட இருக்கிறாங்களா, இல்லண்டா ஏதாவது போதை பாவிக்கிறாங்களா, ஏன் இவங்களுக்கு இது போல மோசமான சிந்தனைகள் வருது? இதையும் கட்டாயம் ஆராயும். இதுகளை ஆராய்ந்தாதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும். இன்னொன்று, இது போல செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஜெயிலுக்கு கொண்டு போய் போடுறது, 3 மாசத்துல 14 நாள்ல வெளியே வர்றது, இந்த சேட்டைகள் இருக்கக்கூடாது. இந்த சேட்டைகள் இருக்கிற காரணத்தினால்தான் இது போல கொடூரமான பல சம்பவங்கள், இந்த சின்ன பிள்ளைகளை கொலை செய்கிற அளவுக்கு துஷ்பிரயோகம் பண்ற, தவறா பயன்படுத்துற பல சம்பவங்கள் நடக்குது. அதே போல இன்னொரு விஷயத்தையும் இதுல சொல்லுவோம், உண்மையாகவே அந்த வயது போன ஐயா இந்த தவறை செஞ்சேரா, ஒருத்தவங்க புகார் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக உடனே கைது செய்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவங்களுக்கு தண்டனைகளை வந்து கொடுக்க கூடாது. அந்த நபர் உண்மையாகவே தவறு செய்திருக்கிறீரா இல்லைண்டா, இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் முன்விரோதம் இது ஏதாவது இருக்கா? சின்ன புள்ள பொய் சொல்லாது இருந்தாலும் முன்விரோதம் ஏதாவது இருக்குதா? வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? வேற ஏதாவது சிக்கல் இருக்கா? கட்டாயம் தீர விசாரிக்கணும். ஏனென்றா ஒரு தவறு செய்யாத நபர் தண்டனையை பெறக்கூடாது, அதே போல தவறு செஞ்ச நபர் தப்பிக்கவும் கூடாது. இன்னொரு விஷயமும் இருக்குன்னா, இப்ப நான் சொன்னது யாழ்ப்பாணத்துல வேளனையில நடந்தது. இப்ப சொல்ல போறது மட்டக்களப்புல என்ன நடந்திருக்குண்டா, ஒரு 44 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கைது செய்து விளக்கமறியல்ல இருக்குது. இப்ப இது என்ன பிரச்சனைன்னு தேடி பார்க்க போனா, ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து இப்ப 1 வருஷத்துக்கு முதல் தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அக்காட வீட்டை இந்த 44 வயசு இருக்கக்கூடிய அண்ணா என்ன செஞ்சிருக்கேன்டா, பட்ட பகல்ல கணவன் வேலைக்கு போன சமயத்துல வந்து வீட்டை போய் அவங்களோட தொலைபேசி நம்பர் எதையோ கேட்டு தொலைபேசியை பறிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு ஏதோ கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கிறான். அப்ப அந்த கணவர் வந்தோட மனைவி சொல்லியிருக்காங்க, இது போல நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல கணவர் கோல் பண்ணி அந்த 44 வயசு இருக்கக்கூடிய நபருக்கு ஏசி இருக்கு, கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காரு, இது போல நடந்து கொள்ளக்கூடாது, கடும் மோசமா வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கை கொண்டு விடுத்திருக்கேன். இது நடந்து முடிஞ்சிருச்சு. அதன் பிற்பாடு இன்னும் சில நாட்களுக்கு பிற்பாடு, 2-3 நாட்களுக்கு பிற்பாடு அதே நபர் அதே வீட்டுக்கு வந்து அதே அக்காட்ட கையை பிடிச்செல்லாம் இழுத்து கடும் மோசமா ஒரு கிட்டத்தட்ட கற்பழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த அளவுக்கு மோசமா நடந்து கொண்டு இருக்கு. அதன் பிற்பாடு அந்த அக்கா காவல் நிலையத்துல, இது எங்கண்டா மட்டக்களப்புல காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு இடத்துல நடந்திருக்குது. அப்ப காவல் நிலையத்துல போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அக்கா இது போல நடந்து கொண்டாங்க வந்து அப்படின்ற ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. அவரை கைது செய்திருக்காங்க. கைது செய்து இப்ப விளக்கமறியல்ல அவர் இருக்கு. இதை கடந்து ஒரு நபர் ஒரு கல்யாணமானவங்களோட வீட்டை
எப்படி இது போல போய் நடந்து கொள்ள முடியும்? நடந்து கொண்டு அது பாரதூரமானதே. ஒரு தடவை இல்ல, 2வது தடவை நடந்து கொண்டிருக்கிறே. அப்ப என்னதான் பிரச்சனை தேடி பார்க்க போனா அந்த நபர் 44 வயசு இருக்கக்கூடிய அந்த நடந்து கொண்ட நபர் ஒரு புரோக்கர். அவர் என்ன செஞ்சிருக்கிறேன்டா, இந்த புகார் கொடுத்த அக்காவை அதே மாதிரிக்கு அந்த அவரினுடைய கணவர் 2 பேருக்கும் இவர் வந்து புரோக்கர் வேலை தானே செய்யறேன். இவர் தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து அவங்க 2 பேரையும் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாவே இருந்திருக்கேன். அப்ப இவ 1 வருஷத்துக்கு முதல் வந்து அந்த சம்பவம் நடந்திருக்கு போல. அப்ப இப்ப அதே நபர் வந்து இப்படி செய்யறேன்டா, கட்டாயம் இது வந்து அந்த அக்கா நல்லவங்களா கெட்டவங்களான்ட்டு நமக்கு தெரியா. இந்த புரோக்கரும் நல்லவங்களா கெட்டவங்களான்ட்டு நாங்களும் போய் பார்க்க இல்லை. இப்ப இந்த விஷயம், இந்த செய்திகளை நாங்க தெரிஞ்சோன்னு நாங்க அலசி ஆராய்ஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நாங்க தேடுறோம். ஏனெண்டா நாங்க கதைக்கிறது யாருக்கும் பாதகமா இருக்கக்கூடாது. ஒரு பொய்யான தகவலை வந்து நாங்க உண்மையாகவும் ஆக்கக்கூடாது, உண்மையான தகவலை வந்து பொய்யாகவும் ஆக்கக்கூடாது. அப்ப நாங்க தேடி போகக்குள்ள இவர் புரோக்கர் தெரிய வந்திருக்குது. அப்ப புரோக்கர்ன்றனால உண்மையா என்ன பிரச்சனை? அந்த புரோக்கர் ஒரு தவறு பண்ணிருக்கிறீரா, இது போல வந்து தவற செஞ்சிருக்கிறீரா, இதுக்கு பின்னுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா, சரியா ஆராய்ச்சி சரியா விசாரிச்சு யார் மேல உண்மையான தவறு இருக்கோ, யார் இதுல வந்து குற்றவாளியோ அவங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும். அதே போல இது நாங்க கதைச்சது இந்த வீடியோல 2 விஷயம் தானே. இது போல பல சம்பவங்களம்மா. இந்த பள்ளிக்கூடம் போற சின்ன பிள்ளைகளை வந்து துஷ்பிரயோகம் பண்றது, கற்பழிக்கிறது, அதே மாதிரிக்கு இந்த கற்பமாகிறது, பல சம்பவங்கள் நடக்குதுடா. அப்ப நான் கேட்கறது என்னடா, காவல்துறை ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எத்தனை காவல்துறை நிலையங்கள் இருக்குது, எத்தனை போலீஸ் ஆட்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேரும் இருக்கத்தக்கன எப்படி தைரியம் வருது பாரதூரமான குற்றங்களை செய்யறதுக்கு? ஏன் காவல்துறை சரியான முறையில் நடந்து கொள்ளணும், அதே மாதிரிக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் வந்ததன் பிற்பாடும் பல சம்பவங்கள் அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப என்ன இதுல இருந்து அங்க புரிஞ்சு கொள்றது? காவல் நிலையம் போலீஸ் மேல வந்து இந்த குற்றங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு துளியும் பயம் இல்லை. ஏன்? ஒரு தவறு செய்தா, கொலையே செஞ்சா, எனக்கு தெரிஞ்சே கொலை செஞ்சவனுகள் ஒரு 6 மாசத்துல இன்றைக்கு வெளியே வந்து சுத்தி திரியிறான். அப்ப என்னண்டு அவனுக்கு ஒரு பயம் வரும், இன்னொரு கொலை செஞ்சா இன்னொரு 6 மாசத்துல வெளியே வந்துடலாமே. அப்ப இப்படியான சட்டங்கள், இப்படியான நீதி நிலைநாட்டப்பட்டா சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போற மாணவிகளுக்கு எப்படி பாதுகாப்பு? எப்படி பாதுகாப்பு? யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? என்னண்டு நீதி நிலைநாட்டப்படும்? இது சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள், அரசாங்கம், காவல்துறையில வேலை செய்யக்கூடிய வந்து மக்களினுடைய வரிப்பணத்துல இருந்து சம்பளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய போலீஸ் அனைவரும் உங்களினுடைய பொறுப்பை உணர்ந்து சரியான முறையில நடந்து கொள்ளணும். நடந்து கொண்டாதான் கிராமத்தை கட்டி எழுப்பினாதான் வந்து மாவட்டம் பிரதேசம் வந்து வளர்ச்சி அடையும். பிரதேசத்தை கட்டி எழுப்பினாதான் மாவட்டம் வந்து பெரிய அளவுக்கு வந்து கட்டி எழுப்பப்படும். மாவட்டத்தை கட்டி எழுப்பினாதான் நாடை வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாடா உருவாக்க முடியும். இது ஒவ்வொரு மனிதரினுடைய தனி முயற்சி. இந்த தனி முயற்சி தான் கூட்டு முயற்சியா மாறும். நன்றி சொந்தங்களே. இந்த காணொலியை பார்க்குற நீங்களும் ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு போகாம நீங்களும் உணர்ந்து பொறுப்போட செயற்படுங்க. நன்றி.